ஹரே கிருஷ்ணா. சுந்தரகாண்டத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இந்த ஆஞ்சநேயருடைய ராமர் தான் ராமாயணத்துல ஹீரோ. ஆனாலும் சுந்தரகாண்டத்துல ஹீரோ யாருன்னு பார்த்தோன்னா அனுமார் தான், ஆஞ்சநேயர். இந்த ஆஞ்சநேயருடைய டீலிங்ஸ் இருக்கு பாருங்க. அவர் ஒரு ஒரு விஷயம் பண்ணும் போதும் அதுல இருந்து பல பாடங்கள் நமக்கு கிடைக்கிறது. ராமாயணத்தை நன்னா படிச்சாலே, ராமாயணம்னு இல்ல, நம்ம வேதங்கள், நம்ம உபனிஷதுகள், பாகவதம், மெயினா ஸ்ரீமத் பாகவதம், இதெல்லாம் படிச்சாலே நமக்கு தனியா இப்பெல்லாம் மோட்டிவேஷனல் செமினார்ஸ், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதுக்கப்புறம் என்னெல்லாமோ கிளாஸஸ், கோச்சிங், அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா எல்லா பாடங்களும் ராமாயணத்துல அடங்கி இருக்கு. எல்லா பாடங்களும் பாகவதம்ல அடங்கி இருக்கு. அது 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 மட்டும் இல்ல, பகவத்கீதையில பகவான் சொல்றார், இது ரொம்ப உன்னதமான அறிவு, அதாவது இது புத்தி யோகம் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு இது தெரிஞ்சதுன்னா வேற இது வேற எதுவுமே தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு டைரக்டா பகவத்கீதையில சொல்லிட்டார். சோ ஆனா நமக்கு இந்த அளவுக்கு ஒரு ஒரு பொக்கிஷத்தை, ஒரு ட்ரெஷரை நம்ம கையில வச்சுட்டு, நம்ம இதெல்லாம் ஏதோ இதிகாச புராண கதைன்னு விட்டுட்டு, நம்ம இந்த மாதிரி மோட்டிவேஷன் கிளாஸ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஹெல்த்தி ஹேபிட்ஸ் லேர்னிங்கு அப்படின்னு ஏதோ பெயர் சொல்லி விற்கிறதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கோம். இதுல ராமாயணத்துல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹனுமார் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு டீலிங்கும் நீங்க பார்க்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் ரிஷிமுக பர்வதத்துல அவர் அந்த சுக்ரீவன் பாத்துடுறார். தூரத்துல இருந்து ரெண்டு வனவாசிகள் மாதிரி ரெண்டு பேர் வரா, பாக்குறதுக்கு ஒரு ரிஷிகுமாரர்கள் மாதிரியான ஒரு தோற்றம். ஆனா அவ கையில அம்பு இருக்கு. இத பார்த்த உடனே அவர் என்ன பண்ற, சுக்ரீவன், அடாடா, வாலி வேற யாரையோ டிஃபரெண்டா நம்மள தாக்கறதுக்காக அனுப்பிச்சிருக்கா அப்படின்னுட்டு அவருக்கு ஒரே பயம். ஏன்னா சுக்ரீவனுக்கு எப்போதாலும் பயம்தான். அப்ப அவர் என்ன பண்ற, ஹனுமார் சொல்றாரு, அங்க வரவாளை பார்த்தாலே, தூரத்துல இருந்து பார்த்தாலே அப்படி தெரியல, அவ மூஞ்சியிலேயே ஒரு பெரிய தேஜஸ் இருக்கு. நம்ம பக்தனுக்கு பகவானை ஐடென்டிஃபை பண்ண எத்தனை நேரம் ஆகும்? ஹனுமாருக்கு ராமர் அவருடைய சுவாமி, நித்தியமான சுவாமி, இவர் நித்தியமான தாசர். அவர் புரிஞ்சுட்டு, ஆனா உடனே அது அப்படியே சுக்ரீவன், அவரை பொறுத்தவரைக்கும் சுக்ரீவன் அவருடைய அத்தாரிட்டி, அவருடைய மாஸ்டர். அதனால அங்க சுக்ரீவனுக்கு அவர் அப்படி உபதேசம் பண்ண மாட்டார். அவர் அவருடைய ஐடியாஸை அப்படி தாழ்மையாதான் வைப்பார். இதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம். இதுதான் கத்துக்க வேண்டிய ஒரு பாடம். அந்த மரியாதைய என்னைக்கும் மெயின்டைன் பண்ணுவார். இந்த மரியாதையை நம்ம எல்லா உறவுகளையும் நம்ம மெயின்டைன் பண்ணி வந்தோம்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாவும் இருக்கும், சுமூகமாவும் இருக்கும் அந்த ரிலேஷன். இவர் சொல்றார், நான் போய் பார்த்து கேட்டுட்டு வரேன் அவ யாருன்னு, அவளை பார்க்க அப்படி தெரியல அப்படின்னு அங்க போறார். அங்க போன உடனே ராமர் வேற பார்த்த உடனே அவர் கேட்கிறார், நீங்க யாரு, எங்கேருந்து வந்திருக்கேன் அப்படின்னு கேட்கப்படாது இல்லையா? டைரக்டா ஒருத்தரை பார்த்தாருனாக்கா, அப்படி கேட்டா அவ என்ன நினைப்பா, உனக்கு எதுக்கு நான் சொல்லணும் அப்படிதானே நினைப்பா. அதனால அவர் சொல்றார், ஃபர்ஸ்ட் அவளை பரிச்சயப்பட்டுக்கிறார். பட்டுறதுக்கு அப்புறம் அவர் என்னுடைய சுவாமி சுக்ரீவன், அவர் அந்த ரிஷிமுக பர்வதத்துல இருக்கார். அவர்கிட்ட நீங்க இந்த வனத்துல நடந்து வந்துட்டு இருக்கே, நீங்க ரெண்டு பேரும் யாரு அப்படின்னு என்னை பார்த்துட்டு வர சொன்னார். நான் இப்ப உங்களை பார்த்தேன். இப்ப அவர்கிட்ட போய் நீங்க யாருன்னு நான் சொல்றது நானு அப்படின்னு கேட்கிறார் அவர். அது என்ன அழகா கேக்குறப்ப, நீ யாரு சொல்லு பாப்போம் அப்படின்னு கேட்காம, அவர்கிட்ட நான் போய் சொல்லணும், எனக்கிட்ட கட்டளை அது, அதை நிறைவேற்றணும், அதுக்கு நீங்க சொன்னேன்னா நான் போய் சொல்றேன் அப்படின்னு ரொம்ப அழகா நாசூக்கா அவர் ராமருடைய பரிச்சயத்தை அவர் கேட்கிறார். இதே மாதிரிதான் இன்னொரு இடத்துல பார்த்தேன்னாக்கா, அந்த வாலி வதம் பண்ற டயத்துல சுக்ரீவனோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுறது. அதுக்கப்புறம் ராமர் ப்ராமிஸ் பண்ற, நான் வாலிய வதம் பண்றேன், நீ அதுக்கப்புறம் சகாயம் பண்ணு எனக்கு அப்படின்னு, அதெல்லாம் முடிஞ்சு போயிடுறது. ஆனா அப்ப ராமர் அங்க வர, கூட லக்ஷ்மணரும் வர, சுக்ரீவனை மீட் பண்ண. சுக்ரீவன் அங்க இருக்கார். அப்ப சுக்ரீவன் என்ன பண்ற, ஒரு ஆசனம் கட்டி வச்சிருக்கார். ஒரு பெரிய ஒரு மரத்துல ஒரு பெரிய ஆசனம். அதுல ராமரை உட்காத்தி வைக்கிறார். அவர் ராமருக்கு உபச்சாரம் எல்லாம் பண்றார். ஆனா லக்ஷ்மணருக்கு அவர் ஒண்ணுமே ரெடி பண்ணல. அவர் ஒரு சேரோ இல்லைன்னா ஒரு ஒரு ஆசனமோ ஒன்னும் ரெடி பண்ணல.
இது வந்து ராமர் வந்து கவனிக்கிறார். ஆனா அவர் ஒண்ணுமே சொல்லல. ஆனா லக்ஷ்மணரும் பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு, இந்த மாதிரி பண்றாரு. ஆனா அவரும் ஒண்ணும் சொல்ல. ஆனா இத டக்குன்னு யார் கவனிக்கிறாருன்னா ஹனுமார். அவர் பார்த்துடுறார். ஏன்னா ராமருடைய கிருபை கிடைக்கணும்னா கண்டிப்பா லக்ஷ்மணருடைய மூலமா நமக்கு போனோம். ஏன்னா லக்ஷ்மணர் யாரு? ஆதிசேஷன்னா ஆதிசேஷன் யாரு? அவர் வந்து ஆதி குரு. இந்த உலகத்தை எல்லாரும் எல்லா குருவெல்லாம் இருந்தாலும் ஆதி குரு வந்து அனந்தன் தான். அதனால வந்து அவருடைய கருணை இல்லாம ராமர் கிடைக்காது. அப்ப அவருக்கு வந்து நம்ம மரியாதை பண்ணணும் அப்படின்னுட்டு. ஆனா என்ன பண்றது, அங்க வந்து சுக்ரீவன் கிட்ட சொல்ல மாட்டார் அவர் நேரடியா. இந்த மாதிரி நீங்க வந்து என்ன இந்த மாதிரி ராமருக்கு மட்டும் போட்டிருக்கல, அவர் தம்பி லக்ஷ்மணர் அவருக்கு ஒரு போட வேண்டாமா, அவர் ராஜகுமார் தானே, அவருக்கு ஒரு சேர் போட வேண்டாமான்னு கேட்கிறேன். அவர்கிட்ட சொல்லவும் இல்லை. அவரா போய் வந்து நானே ஒண்ணு கொண்டு வந்து போட்டுட்டு இந்த மாதிரி பார்த்தேன் நீ போடல நான் போட்டிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லல. அப்ப அவர் என்ன பண்றாரு, உடனே வந்து அங்க இருக்கிற வந்து இன்னொரு ஒரு மரத்துடைய பார்க் அதை அப்படியே எடுத்து அங்க உடைச்சு அதை அப்படி வச்சுட்டு அவர் கொண்டு வந்து கொடுக்கிறார். சுக்ரீவன் கிட்ட சொல்றார், நீங்க வந்து அங்க நான் வச்சிருந்தேன், நீங்க மரம் நீங்க வந்து இத அவளுக்கு போடணும்னு ஆனா நீங்க மரத்துல அங்க இருக்கு அப்படின்னு அப்படி அவருக்கு சொல்ற மாதிரி சொல்றார். அதாவது அவருக்கு ஆசனம் கொடுங்கோ அப்படின்னு. அதை வந்து நான் தான் கொண்டு வந்தேன்னு சொல்லாம சுக்ரீவனே வந்து அதுக்கு முன்னாடி அரேஞ்ச் பண்ண மாதிரியும் அதை வந்து அவர் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடுத்தோன்னா அவர் அப்படி போடுறார். அப்படின்னு ராமர் பாக்குறார். அப்படியே இவர ஆஞ்சநேயரை பாக்குறார். ஒரு புன்முறுவல், ஒரு சிரிப்பு ஒரு ஓரத்துல பகவான் வந்து சிரிக்கிறார். சிரிச்சவன லக்ஷ்மணர் ஆசனம் போடுறார். அதுக்கப்புறம் வந்து சுக்ரீவனுக்கு பரம சந்தோஷம். அடாடாடா நான் இவ்வளவு ஒரு பெரிய தப்பு பண்ண இருந்தேன், அதுல இருந்து என்னை வந்து ஆஞ்சநேயர் காப்பாத்திட்டார் அப்படின்னுட்டு அவரும் ஆஞ்சநேயரை பார்த்து ஒரு புன்முறுவல் போக்குறாரு. தாசியம் அப்படிங்கிறதுக்கு யாரு ஆச்சாரியன்னா அது அனுமான் தான். அதாவது அவர் எப்போதுமே அந்த தாசியத்தை மெயின்டைன் பண்றார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம கூட நிறைய நம்ம வீட்டுல பாப்பா பெரியவாளா ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது சின்னவாளுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா கூட அப்படி நேரம் குறுக்குன்னு வாங்கி பேசினா, பெரியவாளா பேசும்போது நீ எதுக்கு குறுக்க பேசுற அப்படின்னு சொல்லுவா. அப்போ அதை வந்து அதனால என்ன, அதை பிரசன்ட் பண்ணற விதம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த அந்த பிரசன்ட் பண்ற விதம் எப்படி அப்படிங்கறது ஹனுமார் கிட்ட நம்ம கத்துக்கணும். என்னைக்கும் அவருடைய அந்த அத்தாரிட்டி ஸ்ட்ரக்சரை அவர் வந்து ஃபாலோ பண்ணுவார். இதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள். அதே மாதிரி அவர் அங்க லங்கையை தாண்டறதுக்காக அவர் போகும்போது அந்த இடத்துல யார் போவாங்கும் போது அப்போ அவரா வந்து நான் வந்து வாயுடைய புத்திரன், நான் அனுமான், எனக்கு எல்லா சக்தியும் இருக்கு, நான் போறேன் அப்படின்னு அப்படிலாம் சொல்லல. அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அங்க இருக்கிறவா பெரியவா எல்லாரும் வந்து ஆலோசிச்சு தீர்மானம் பண்ணி ஹனுமாரை வந்து அப்பாயிண்ட் பண்ணின உடனேதான் அவர் அந்த டாஸ்கை வந்து அவர் எக்ஸிக்யூட் பண்றதுக்கு கிளம்புறார். இதுதான் வந்து அவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. அதே மாதிரி ஒரு இலக்கு எதுவோ அத வந்து இப்ப என்ன சொல்ற, அந்த ஃபோக்கஸ் ஆன் கோல் அப்படி இப்படின்னு நம்ம செமினார்லாம் பாக்குறோம் இல்லையா, நிறைய செஷன்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கும் யூடியூப்ல பார்த்தா. அதே மாதிரி இவர் வந்து அதே மாதிரிதான். அனுமார் வந்து தன்னுடைய இலக்கு என்ன, எவ்வளவு சீக்கிரம் லங்கைக்கு போய் சீதையை பத்தின செய்தியை கொண்டு வந்து ராமர் கிட்டக்க சொல்லணும் அப்படின்னு. அதுக்காக வந்து அதுக்கு அந்த லங்கைக்கு போறதுக்காக அந்த கடலை தாண்டும் போது பலவிதமான தடைகள்லாம் வருது. அந்த மைனாகம்ங்கிற மலை வருது, அதுக்கப்புறம் சுரசாங்கிற அந்த கடல் கன்னி வரா, இந்த மாதிரி எல்லாம் டிஸ்டர்பன்ஸ் வரும்போது அதுல வந்து அவர் ஸ்டக்கப் ஆகாம அவர் மேல மேல போறார். போறது மட்டும் இல்லாம அவர் வந்து அங்க போன உடனே அங்க நீ யாரு அப்படின்னு கேட்டா, நான் கிஷ்கிந்தியில இருந்து வந்தேன், சுக்ரீவனோட மினிஸ்டர் எல்லாம் சொல்லல, ஒரே வார்த்தை தான், தாசோகம் கோசலேந்திரசிய, நான் ராமருடைய தாசன், நான் கௌசல்யாவுடைய குமார்னா ராமனுடைய தாசன். இதுதான் வந்து அவருடைய ஐடென்டிட்டியா இருக்கு. எப்ப கேட்டாலும் அதான் சொல்ற, தாசோகம் கோசலேந்திரசிய அப்படின்னு. சோ இது வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு அவருடைய தாசிய பக்தியில அவர் ஸ்திரமா இருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். அதே மாதிரி அங்க போனதுக்கு அப்புறம் கூட, லங்கையில போனதுக்கு அப்புறம் கூட சீதைய பாக்குறாரு. சீதை வந்து ஆல்மோஸ்ட் வந்து ரொம்ப ஒரு விரக்தியோட உச்ச கட்டத்துல இருக்கா. அந்த மாதிரி நம்ம வந்து பேசாம இருக்கிறதுக்கு நம்ம வந்து பிராணனே போயிடலாம். ஏன்னா என் சுவாமி வருவாருங்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனா இவன் வந்து தினப்பிரகாரம் வந்து என் சுவாமியை தூத்தின்ண்டே இருக்கான், அதெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு சக்தி இல்லை.
எனக்கு கேட்கறதுக்கு இஷ்டம் என்ன பதிவிரதை இல்லையா சீதா தேவியார். சீதா சொல்ற அதெல்லாம் கேட்டுட்டு நான் எதுக்கு இன்னும் உயிரோட இருக்கணும், அதனால பிராணனை விட்டுடலாம் அப்படின்னு நினைக்கும் போது அப்ப அவர் என்ன பண்றா பாக்குற ஹனுமார், அடாடா இந்த நிமிஷத்துல நான் போய் நான் தான் வந்து ஆஞ்சநேயன், நான் இந்த மாதிரி ராமர்கிட்ட தூதனை வந்திருக்கேன்னா சீதா தேவி நம்புவாளோ மாட்டாளோ தெரியாது. ஏன்னா இந்த ராவணன் வந்து இஷ்டத்துக்கு விதவிதமான ரூபத்தை எடுத்துட்டு வந்து அவகிட்டக்க நல்ல தன்மையாகவோ இல்லைனாக்கா கோவப்பட்டோ இல்ல மிரட்டியோ இப்படி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும் போது நான் போனேன்னா என்னையும் ராவணன் தான் இப்படி வந்திருக்கான்னு நினைச்சுட்டா என்ன பண்றது, நம்ம அப்படி நினைச்சுட்டான்னாக்கா தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறத அந்த நிமிஷமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவா, அந்த நிமிஷமே தற்கொலை பண்ணிடுவா. அப்ப நான் போய் என்ன பிரயோஜனம், நான் என்ன மூஞ்சி வச்சுன்னு ராமர் கிட்ட போவேன் அப்படின்னு. அப்ப டக்குன்னு அவருக்கு தோன்றது. அப்ப அவர் என்ன பண்ற, உடனே சூக்ஷ்ம ரூபம் சின்னதா ரூபம் எடுத்துட்டு அந்த மரத்துக்கு மேல ஒரு இலையில போய் உட்காந்துட்டு என்ன பண்றேன்னா ராமாயணத்தை பாட ஆரம்பிக்கிறார். ராம கதையை அவர் சொல்றார். அதாவது என்ன ராம கதைன்னா இத்தனை நாள் நடந்தது என்ன, ஒன் பை ஒன். என்னைக்குமே நம்மளே ரொம்ப கஷ்டம் இருக்கும் போது ஏதாவது பழைய எளிமையான நினைவுகள் நம்ம மனசுல வந்துருச்சுன்னா அத வந்து ரசிச்சுட்டு இருக்கிறதுல கொஞ்சம் இந்த பிரசன்ட நம்ம மறந்துருவோம். அது மாதிரி சீதா வந்து அந்த துக்கத்தை கொஞ்சம் மறந்து அந்த ராமாயணத்தோட இனிமையை கேட்டுட்டு இருக்கிற அந்த டயத்துல அவர் அழகா வந்து அந்த ராமர் கொடுத்த அந்த சூடாமணி மோதிரத்தை எடுத்துட்டு அவர் வந்து சீதை கிட்டக்க தாசோகம் கோசலேந்திரசிய அப்படின்னு அவர் வந்து பரிச்சயப்படுத்திக்கிறார். இதுதான் வந்து சுந்தரகாண்டத்துடைய அழகு. அது ஒண்ணும் கம்பர் வால்மீகியும் அற்புதமா எழுதியிருக்கா. அது படிச்சோம் அப்படின்னா ராமாயணத்தை கீழே வைக்கவே விடவே நமக்கு மனசு வராது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே.